ஆமே. இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்த டாபிக் வந்து ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு ஆசீர்வாதத்தை நாம தேவனிடம் இருந்து பெறுவது எப்படி? ஆசீர்வாதம்ன்றதுனால ஆண்டவர் நம்மளுக்கு செய்ய போற காரியங்களை நான் சொல்லல. இன்னைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா அதை எப்படி எல்லாம் நாம பெறலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஒரு விஷயத்த நான் சொல்லி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஆசீர்வாதத்தை தேடக்கூடாதுங்க. சரிங்களா? ஆசீர்வாதத்தை தேடக்கூடாது. ஆசீர்வாதத்தை தருகிறவரை தேடுகிறவர்களா இருக்கணும். ஆமென். ஆசீர்வாதத்தை தேடுறதை தவிர்த்துட்டு ஆசீர்வாதத்தை தருவி தருகிறவரான தேவனை தேடும் போது தேவனை பெற்றவன் ஆசீர்வாதத்தையும் பெறுவான். இன்னைக்கு இதுதான் ஆசீர்வாதம். நம்ம எப்பொழுதுமே ஆண்டவர்கிட்ட வந்து அப்பா என்ன ஆசீர்வதிங்க, என்ன ஆசீர்வதிங்க, என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்றோம். ஆனா என்னைக்காவது அதற்கான காரியங்கள்ல நம்ம இருக்கிறோமா அப்படின்றதுதான் ஒரு கேள்வி. அடிப்படை வசனமா நீதிமொழிகள் 10:22 நான் எடுத்திருக்கேன். அதுல வந்து ஆண்டவர் இது சாலமோன் எழுதுறாரு, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்துல ஐஸ்வர்யம் கூடணும். நாம ஆனா வேற விதமா நம்மளோட சுயத்துல நம்ம வந்து என்ன பண்றோம்? ஐஸ்வர்யத்தை தேடுறோம். நம்மளுக்கு இப்ப வேலை இருக்கு, காசு இருக்கு, பணம் இருக்குன்னு சொல்லிட்டு அது மூலியமா நம்ம ஐஸ்வர்யத்தை தேடிட்டு போறோம். இல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கு வசனம். ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் விரும்புவாங்கங்க. எல்லாருக்குமே ஆசீர்வாதம் வேணும் தான். நல்ல வேலை வேண்டும்னு ஆசீர்வதிக்கணும்னு யோசிப்பாங்க. ஆரோக்கியமா இருக்கணும், குடும்பத்துல சமாதானம் இருக்கணும், ஊழியத்துல வளர்ச்சி வேணும், அதுல ஆசீர்வாதம் வேணும். இது மாதிரி இருக்கிற எல்லா காரியங்கள்லயும் நம்ம ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறோம். கரெக்ட்டுங்களா? ஆனா இந்த ஒரு இந்த ஒரு கொஸ்டின் நம்மளுக்குள்ள எழும்பப்படும். ஆசீர்வாதம் வருது, அது எங்க இருந்து வருதுன்ற கேள்வி இருக்கும். உலகத்துல நீங்க போயிட்டு இப்படி நீங்க இருக்கிறீங்களே, நல்ல செழுமையா இருக்கிறீங்களே, நல்ல வந்து உங்ககிட்ட எல்லாம் இருக்கே, எப்படி இது வந்தது அப்படின்னு சொல்லி உலகத்துல கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, என் திறமையினால வந்துருச்சு. நான் வச்சிருக்க கான்டாக்ட்ஸ் மூலியமா தொடர்புகள், நான் நிறைய பேர் பெரிய பெரிய ஆட்கள் வச்சிருக்கேன், அதனால வந்துச்சு. சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, அதனால என்னால இதெல்லாம் வாங்கிட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பைபிள் சொல்ற ஒரு விஷயம், ஆசீர்வாதம் கர்த்தரிடத்தில் இருந்து வருகிறது. அதுதான் மெய்யான ஆசீர்வாதம். அதுல ஆண்டவர் வந்து வேதனையை கூட்டவே மாட்டார். ஒருவேளை நம்ம உலகம் சொல்ற மாதிரி திறமை, நிறைய கான்டாக்ட்ஸ், பணம், அது மூலியமா வருகிற ஆசீர்வாதத்தினால வேதனை இருக்கும். ஆனா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது ஒரு வேதனையும் இருக்காது. நீங்க நிஜமாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நீங்க உணர்வீங்க. அந்த ஆசீர்வாதம் அப்படியாப்பட்டதா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம், தேவனை முதல் இடத்துல வைக்கணும். தேவனை யாரெல்லாம் முதல் இடத்துல வைக்கிறாங்களோ அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க. வசனம் சொல்லுது, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு, உபாகமத்துல எழுதப்பட்ட உன் தேவனாகியோட சத்தத்தை நீ கவனமாய் கேள். நீங்க ஆண்டவரை நீங்க ஃபர்ஸ்ட் வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எல்லாமே ஆசீர்வாதமா தான் இருக்கும். ஆசீர்வாதத்தின் முதல் ரகசியமே கீழ்ப்படிதல் தான். ஆண்டவர் சொல்றாரு இந்த இடத்துல, எனக்கு நீ முதலிடம் கொடு, நான் உன்னை உயர்த்துறேன்றார். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, சாலமோன் வந்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? சாலமோன் வந்து செல்வத்தை கேட்கிறார். அவர் ஞானத்தை கேட்கிறார். ஆண்டவர் அவருக்கு வந்து ஞானம், செல்வம், புகழ் எல்லாத்தையும் கொடுக்கிறார். நாம ஆண்டவரிடம் என்ன கேட்கிறோன்றதுலயுமே இருக்கு. நாம் ஆண்டவரை தேடும்போது தேவன் நமக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கிறார். அதனால தேவனை நீங்க ஃபர்ஸ்ட் இடத்துல வைப்பீங்கன்னா, ஆண்டவரை நீங்க முதல் இடத்துல வைப்பீங்கன்னா, நீங்க எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பீங்க.
அது என்ன காரியமா இருக்கும். நீ காலையில நீங்க எழுந்து நீங்க தேவனை முதல்ல வச்சு நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். உங்க பிள்ளைகளோட படிப்புக்கு நீங்க அது ஆண்டவர்கிட்ட ஒப்படைத்து அவங்கள நீங்க வந்து படிப்புல சேர்த்து விட போறீங்களா? பிள்ளைகளோட படிப்பு ஆசீர்வாதமா இருக்கும். குடும்பத்தின் காரியங்கள், உங்களோட காரியங்கள் எல்லாவற்றிலும் உங்க பினான்சியல் காரியங்கள் தேவனை நீங்க முதலிடத்துல வைங்க, ஆசீர்வாதம் வரும். 2வது, விசுவாசம் உள்ளவர்கள் ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். எபிரேயர்ல எழுதப்பட்டிருக்கு. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு நம்மளால பிரியமாய் இருக்கவே முடியாது. நீங்க ஆண்டவரை நீங்க லவ் பண்றீங்க அப்படின்னா, ஆண்டவர் மேல பிரியமா இருக்கிறீங்கன்னா, விசுவாசம் இருந்தா மட்டும்தான் அது உண்மையா இருக்கும். நீங்க அவரை விசுவாசிக்கும் போதுதான் அவரோட உண்மையான அன்பே உங்களுக்கு தெரியும். பரவாயில்லப்பா, எனக்கு இது கிடைக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு ஆசீர்வாதம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஐ ஸ்டில் பிலீவ் யூ. நான் உங்களை நம்புறேன், நான் உங்களை விசுவாசிக்கிறேன். அது அது நல்லா பாருங்க. இந்த இந்த விசுவாசம் வந்து ஆபிரகாம் கிட்ட இருக்குங்க. உன் தேசத்தை விட்டு புறப்படு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ரிட்டர்ன் அவரு ஏன்னு கேட்கவே இல்லைங்க. நம்மளா இருந்தா இது கேட்போம். நம்ம அம்மாவே ஏதாவது சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அப்பா அம்மா யாராவது சொல்றாங்க போது, ஏய் கிளம்புப்பா, இங்க இருந்து கிளம்பு, ஃபர்ஸ்ட் நம்ம கிளம்புவோம் அப்படின்னா எங்க போறோம்னு கேட்போம். ஏன் போறோம்னு கேட்போம். ஆபிரகாமோட விசுவாசம் என்னன்னா, ஆண்டவர் சொல்லிட்டாரு தேசத்தை விட்டு புறப்படு அப்படின்னு சொன்னா அடுத்த செகண்டே அவர் கிளம்புறாரு. ஏன்? அவர் விசுவாசிக்கிறாரு ஆண்டவர் அவரை நடத்துவாருன்னு. ஒரு தேசத்துக்கே தகப்பன் ஆகுறதுன்றது சாதாரணமான காரியம் இல்லை. அந்த கீழ்ப்படிதல், அந்த விசுவாசத்தினால வந்ததுதான் ஆபிரகாம நாம ஒரு தேசத்துக்கே தகப்பனாக நம்ம பார்க்கிறோம். அவரோட சந்ததி ஆசீர்வாதிக்கப்பட்ட சந்ததியா மாறிச்சு. இன்னைக்கு நம்மளுக்கும் இதுதாங்க. நீங்க விசுவாசம் உள்ளவர்களா இருந்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்களா இருக்கு. ஆபிரகாம போல ஆண்டவர் சொல்லிட்டாரு, உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை சொல்றாருன்னா அதை செஞ்சுட்டீங்கன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கு. சந்ததியே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்கு. ஆமென். 3வது பாயிண்ட், பரிசுத்த வாழ்க்கை வாழ்பவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நான் இதை எழுதும் போது யோசிச்சேன், நம்ம என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஒரு யோசேப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவோ காரியங்கள் வந்தது. அடிமைத்தனம் வந்தது, பொய் குற்றச்சாட்டு வந்தது, சிறைச்சாலை வந்தது. ஆனா இவ்வளவு நடந்துமே அந்த இடத்துல பாவத்துக்கு யோசேப்பு இடம் கொடுக்கவே இல்லை. நல்லா பாருங்க. நாம ஒரு வாழ்க்கைய வாழ்றோம். அந்த வாழ்க்கை பரிசுத்தமானதா இருக்குதான்றத நாம டெய்லி நம்மளே கேட்டு, எந்த ஒரு வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கோ அது நம்ம see, ஆண்டவர் நம்மளுக்கு முன்மாதிரியா இருந்துட்டு காமிச்சிட்டு தான் இருக்காரு. அந்த மாதிரி நம்ம வாழ ட்ரை பண்றோம். நீங்க பரிசுத்தமா உங்க வாழ்க்கைய வாழும் போது யோசிச்சு பாருங்க, உங்க சூழ்நிலை என்ன இருந்தாலும் நம்ம வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகள் நம்மளுக்கு தெரியும் அது சரி தவறு அப்படின்னு. யோசேப்பை பாருங்க, அவரை வந்து சிறைச்சாலையில போடுறாங்க. அதுக்கப்புறம் ஆஹ் எவ்வளவோ காரியங்கள் அவர் மேல பொய் குற்றச்சாட்டு வருது, அவர் பண்ணாத காரியத்துக்கு. இவ்வளவு நடக்கும் போதும் ஆண்டவர் அவரை பற்றி கொண்டு இருக்கிறாரு. அவர் விசுவாசிக்கிறாரு. அவரோட வாழ்க்கை, அவரோட நடத்தை எல்லாம் பரிசுத்தமா இருக்கு. தீங்குக்கு சும்மா கொஞ்சம் தலையசைந்திருந்தா அந்த காரியங்கள் இன்னமும் வேற மாதிரி இருந்திருக்கும். யோசேப்புக்கு ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது அந்த சிச்சுவேஷன். அவர் அவரது அவர் பாவத்துக்கு கொஞ்சம் இடம் கொடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஒன்றும் பெருசா எதுவும் பண்ணியிருக்க மாட்டார். ஏன்னா அது மறைமுகமாக செய்யப்பட்ட பாவமா கூட இருந்திருக்கலாம். ஆனா அந்த இடத்துலயும் ஒரு பரிசுத்த வாழ்க்கை, யோசேப்பு அந்த இடத்தை விட்டு விலகி ஓடுறார். அப்படி விலகி ஓடும் போதுதான் ஆண்டவர் பிரதம மந்திரி, அந்த இடத்துக்கே ராஜாக்கு அடுத்து இவர் இருக்கிற நிலைமைக்கு கொண்டு போறாரு. அந்த குடும்பத்தையே ரட்சிக்கிற நிலைமைக்கு போறாங்க. ஆசீர்வாதம்ன்றது வந்து நம்ம ரொம்ப சிம்பிளா பாத்துடுறோம். ஆண்டவர்கிட்ட ஒரு பிரேயர்ல கேட்டுடுறோம் சிம்பிளா. ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம், 3/4 மணி நேரம் ஜெபத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஒரு லிஸ்டே எடுத்து வைக்கிறோம்.
ஆண்டவரே எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம், எனக்கு இதுல வேணும், எனக்கு அதுல வேணும், என் பிள்ளைங்களுக்கு இதுல வேணும். ரொம்ப ஈஸியா நம்ம கேட்டுடுறோம் இல்லைங்க. ஆனா நான் சொன்ன இந்த ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட் படி நம்ம போறோமா? எல்லா காரியங்கள்லயும் நம்ம தேவனை ஃபர்ஸ்ட் வைக்கிறோமா? எல்லா காரியங்களிலும் நம்ம ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கோம். எல்லா காரியங்களும் நம்ம பரிசுத்தமா வாழ்றோமா? இதுதாங்க. இந்த 3 காரியங்கள் நாம பார்க்கிறோம். 4வதா நான் ஒண்ணு சொல்றேன். கொடுக்க மனம் உள்ளவர்களா இருக்க. வசனம் இப்படியே சொல்லுது அப்போஸ்தலர்ல, கொடுக்கிறதே வாங்குகிறதை பார்க்கிலும் பாக்கியம் உள்ளதுன்னு. நம்ம எப்பொழுதுமே என்ன பண்றோம்? ஆண்டவரே எனக்கு தாங்க, எனக்கு தாங்க, எனக்கு தாங்க, எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுட்டே தான் இருக்கோம். நெறைய டைம் வந்து வாங்குற இடத்துல தான் நாம இருக்கோம். கொடுக்கிற இடத்துல இருக்கிறோமா? அப்படின்ற ஒரு கேள்வியே இன்னைக்கு நீங்க கேளுங்க. சரப்தாவின் விதவை அவங்கள பத்தி தெரியும். அவங்க இருக்கிற அவளிடம் இருந்தது வந்து ஒரு பிடி மாவு தான். கொஞ்சூண்டு எண்ணெய் இருந்தது. ஆனாலும் தேவனுடைய மனுஷன் வந்து கேட்கும்போது அவங்க வந்து நோவே சொல்லல. அவங்களுக்கு அடுத்த வேளைக்கு உணவு இல்ல. அடுத்த வேளைக்கு சாப்பாடு இல்ல. ஆனா அந்த மனுஷி செய்தது இதுதான். அவர் கேட்கிறாரு, கேட்ட உடனே குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மாவுக்கும் குறைவில்ல, எண்ணெய்க்கும் தீர்வில்ல. எண்ணெயும் தீரவில்லை. நம்ம எப்பொழுதுமே இந்த மாரி யோசிக்கும்போது, நம்ம கிட்ட எதுவுமே இல்ல. நம்ம எப்பொழுதும் ஒரு உலகத்துல ஒரு கான்செப்ட் ஒண்ணு இருக்குல்ல. முதல் நமக்கு, அதுக்கப்புறம் தான் மத்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்து சொல்லிக் குடுத்துருக்கு. ஆனா வேதம் நம்மளுக்கு சொல்லிக் குடுக்குறது, நீ ஒண்ணுமே இல்லனாலும் பரவால்ல. நீ கொடுக்கிறவனா இருந்தன்னா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா மாறுவ. ஆமென். கொடுப்பது வந்து இழப்பு இல்லைங்க. அது தேவனுடைய கையில நீங்க விதைக்கிற மாரி அது. நீங்க கொடுக்குறீங்கன்னா, நீங்க எதையோ இழந்துரல. நீங்க ஆண்டவர் கையில ஒரு விதைக்கிறீங்க. அப்ப ஆண்டவர் கை எவ்வளவு பெருசுன்னு பார்த்துக்கோங்க. அவர் குடுக்கும்போது பலுகி, பெருகி, பெருகி குடுப்பாரு உங்களுக்கு. நீங்க குடுக்குறது சின்ன விஷயமா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் அவரு குடுத்தாருன்னா, உங்க வாழ்நாள் ஃபுல்லா அது வந்து தீரவே தீராது. 4வது கொடுக்கிற மனம் உள்ளவர்களா இருக்கணும். அப்ப நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களா மாறும். காத்திருக்கணும். காத்திருப்பவர்கள் ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதிய பலன் அடைகிறார்கள். இப்ப பாருங்க, எவ்வளவோ காரியங்களுக்காக நம்ம சில நேரங்கள்ல வெயிட் பண்றோம். இல்லைங்களா? ஒரு பிள்ளைங்களோட படிப்புல ஒரு இன்ஜினியரிங் ஷீட்ட நம்ம போடும்போது, ரிட்டர்ன் அவங்க எப்ப நம்மள கூப்பிடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்றோம். ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றோம். இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு, அந்த ஆட்கள் நம்மள கூப்பிடுற வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்? 2 வாரம் ஆகும், 3 வாரம் ஆகும். சில பெரிய கம்பெனிகள்லாம் 1 மாசம், 2 மாசம் ஆனாலும், அவங்க கூப்பிடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்றோம். நம்மளுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா, சில நேரங்கள்ல உலகத்தின் காரியங்களுக்கே நம்ம காத்திருக்க வேண்டியதா இருக்கு. இங்க தாவீது ராஜா அபிஷேகம் செய்யப்படுறாரு. அடுத்து நம்மளா இருந்தோம்னா என்ன யோசிச்சிருப்போம்? இன்னைக்கு அபிஷேகம் வந்துருச்சு. நாளைக்கு வந்து எங்க என்னோட அரண்மனை எங்க? எங்க என்னோட ராஜாவோட சீட் எங்க? அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? ஆனா தாவீது ராஜா அபிஷேகம் செய்யப்படுறாரு. உடனே வந்து அவர வந்து அரண்மனையில எடுத்து உட்கார வைக்கல. சில வருடங்கள், பல வருடங்கள் காத்திருக்கிறார். எப்பொழுதுமே காத்திருப்புன்றது வந்து பெர்ஃபெக்ட்டான டைமுக்காக. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில சில நேரம் காத்திருக்க வைக்கிறார் அப்படின்னா, அது வந்து நம்மள அந்த டைமுக்கு நம்ம இன்னும் ரெடி ஆகலன்னு அர்த்தம். ஆமென். இப்ப நம்ம சில காரியங்களுக்காக வெயிட் பண்றோம் அப்படின்னா, எனக்கு இன்னைக்கே வந்து ஒரு ஒரு டெஸ்ட் எனக்கு வைக்கிறாங்கன்னா, என்னால இன்னைக்கு அத எழுத முடியாது. ஏன்னா எனக்கு அதுக்கான பதில் எனக்கு தெரியாது. ஸோ அது நான் படிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஸோ நான் என்ன சொல்றேன், அப்ப எனக்கு இன்னும் 1 மாசம் கழிச்சு வச்சாங்கன்னா, என்னால அத படிக்க முடியும். படிச்சுட்டு நான் டெஸ்ட்ல மார்க் வாங்க முடியும். இந்த மாரி தாங்க நம்மளுக்கு வாழ்க்கையில இந்த ஐஸ்வர்யம் இல்ல
இந்த ஒரு ஆசீர்வாதம் நீங்க வாங்கணும் அப்படின்னு we have to wait. இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருக்க வேண்டியதா இருக்கு. நீங்க காத்திருக்கிற நேரம் வந்து நீங்க வேஸ்ட்ன்னு நினைக்காதீங்க. அதுதான் நம்மளோட ப்ரிப்பரேஷனோட டைம். ஆண்டவர் நம்மளை வந்து தயார்படுத்துறது. இல்லைன்னா அந்த சுச்சுவேஷனை நம்ம கை கொள்றதுக்கு நம்ம ரெடி ஆகல. அந்த ரெடினஸ்க்கு நம்மளை வந்து ரெடி பண்ண இந்த ஆசீர்வாதம் அப்படின்னு யோசிச்சு இதெல்லாம் நம்ம எப்படி பெறணும் அப்படின்னு யோசிக்கும் போது இவ்வளவு காரியங்கள் வந்தது. இதுல நான் எல்லாத்துலயும் யோசிப்பேன், எல்லா காரியங்களையும் நம்ம நம்ம வாழ்க்கையில செய்யறோமா? சில நேரங்கள்ல மாம்சத்துல நம்ம சில நேரங்கள்ல இதெல்லாம் செய்ய மறந்துடும். நம்மளுக்கு தேவை வந்து ரொம்ப எமர்ஜென்சியா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம், ஸ்கிப் பண்ணிடுறோம், இதை செய்யாம விட்டுறோம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவனுடைய சமாதானம், தேவனுடைய பிரசனத்தை தேடுறதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், மற்ற காரியங்களை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்மளுக்கு இம்மிடியட்டா நம்மளுக்கு சில தேவைகள் இருக்குது அப்படின்றது. ஆசீர்வாதத்தை சம்பாதிக்க முடியுமா? ஆசீர்வாதத்தை காசு கொடுத்து வாங்க முடியுமா? இல்ல ஒரு காரியத்தை செஞ்சு அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான கேள்வி தான். உண்மையில ஆசீர்வாதத்தை நாம் சம்பாதிக்க முடியாது. அது தேவனுடைய கிருபையின் பரிசா இருக்கு. ஆனா ஆசீர்வாதம் வருகின்ற பாதையில நம்மளால நடக்கும். இன்னைக்கு நான் சொன்ன இந்த 5 காரியங்கள் எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லிட்டு நம்ம அதை பண்றோம்னா ஒரு ஏதோ வேலையை செய்து நம்ம சம்பாதியத்துக்கு கூலி வாங்குறோம். அதை நம்ம அப்படியே எடுத்துக்க கூடாது. ஆனா அந்த பாதையில நாம நடப்போம், நம்மளையே மாற்றிக்கணும். இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி, இது ஒரு கைடு மாதிரி. இந்த பாதையில நீங்க நடந்து போனீங்கன்னா எண்ட் ஆஃப் த ரூட்ல வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கு. சில நேரங்கள்ல நம்ம பாதைகள் தவறி நம்ம போயிடுறோம், வேற ரூட் எடுத்துறோம். அதனாலதான் நம்ம ஆசீர்வாதம் தேடிக்கிட்டே என்ன பண்றோம், பிரேயர்ல ஆசீர்வாதத்தை கேட்கிறோம். ஆனா ரூட் நம்ம எங்க போயிடுறோம், வேற போயிடுறோம். இந்த காரியங்கள் நான் சொன்ன இந்த 5 பாயிண்ட், தேவனை முதல் இடத்துல வைக்கிறதா இருக்கட்டும், விசுவாசம் உள்ளவர்களா இருக்கட்டும், பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறவர்களா இருக்கும், கொடுக்கிற மனசுள்ளவர்களா இருக்கும், இல்ல காத்திருக்கிறவர்களா இருக்கும், இந்த 5 பாயிண்டையும் நம்ம மைண்ட்ல நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா, இதன்படி நம்ம நடப்போம்னா, இது காட்டுகிற பாதையில நாம நடப்போம், கர்த்தர் நிஜமாலே உங்களை என்னையும் இன்னைக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க ரெடியா இருக்கு. அல்லேலூயா. நம்ம சில நேரங்கள்ல மிஸ் பண்ணிடலாம், சில நேரங்கள்ல நம்ம மறந்துடலாம், நம்மளுக்கே தெரியாம சூழ்நிலைகள் நிமித்தம் இதை நம்ம விட்டுறவர்களா இருக்கலாம். பட் நாம இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா எவ்வளவு நாள் இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஆண்டவருக்காக விசுவாசமா அவர் மேல காத்திருப்போம் அப்படின்னா கர்த்தர் நம்மளை கண்டிப்பா ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. ஸோ எப்பொழுதும் சொல்ற மாதிரினா, ஆண்டவரை நம்ம கேட்கிற ஆசீர்வாதம் எப்பொழுதும் பணமா மட்டும் இருக்கணும்னு தேவையே இல்லைங்க. எப்பொழுதும் அது வந்து ஒரு பொருளா இருக்கணும்னு மட்டும் தேவையே இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே இருக்கு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா ஆண்டவர்கிட்ட ஆண்டவரோட சமாதானத்தை கேளுங்க, ஆண்டவரோட பிரசன்னத்தை கேளுங்க, குடும்பத்துல ஒரு ஒற்றுமையை கேளுங்க, ஆரோக்கியத்தை கேளுங்க, நித்திய ஜீவனை கேளுங்க. ஓடுகிற ஓட்டமே வந்து அந்த நித்திய ஜீவன் தான். அதற்கான ஓட்டத்துக்கு அதற்கான ரெடினஸுக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எப்பொழுதுமே வீடு கொடுங்க, காரு கொடுங்க, நல்ல வேலை கொடுங்க, அப்படியே நம்ம அது ஓட வேண்டாம். ஆசீர்வாதம் இந்த சைடுல ஸ்பிரிச்சுவல் ஆசீர்வாதத்தையும் கேட்கணும். அப்படியாப்பட்ட ஒரு ஜனமா தான் நம்ம எப்பொழுதுமே. இது எல்லாம் அழிகிற உலகம், இந்த மாம்சமே அழிஞ்சு போயிடும். ரியாலிட்டி நீங்க கண்ணாடியில பாக்குற உருவம் தான் நீங்க நினைச்சீங்கன்னா அது இல்லவே இல்லை. அதற்குள்ள இருக்கிற ஒரு உங்களுடைய ஆத்மாதான் ஆண்டவர் கொடுத்தார். இந்த உடம்பு அழிஞ்சு, இந்த காரியங்கள் நம்ம என்னெல்லாம் நம்ம கேட்கிறோமோ அதை நம்ம வந்து ஞானமா கேட்கணும். காரு போயிடுங்க, காரு 10 வருஷம் 15 வருஷம் போனா காரு வந்து ஓட்ட முடியாத அளவுக்கு அது ஆயிடும். பணமும் அப்படிதான், நீங்க செலவு செஞ்சுட்டீங்கன்னா பணம் உங்க கையிலேயே இருக்காது.
எல்லாமே இப்படிதான் இருக்கு. அப்ப நம்ம கேட்கிற ஆசீர்வாதம் ஆண்டவர்கிட்ட நல்ல நிலைத்து நிற்கிற ஆசீர்வாதங்களா கேட்கணும். ஆண்டவர் அது கொடுக்கறதுக்கும் ரெடியா இருக்காரு. கொஞ்ச நேரம் கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்யணும். இந்த நேரத்துல எங்களுக்கு வார்த்தையை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வாதம் மட்டும் நீங்க எங்களுக்கு தரணும்னு இல்லை. நீங்க எவ்வளவோ எங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. அதை சுமக்கிறதுக்கு தகுதியான மனிதனாக எங்களை மாற்று. ஆசீர்வாதத்தை தருகிற போது அதை நாங்கள் எடுத்துக்கொள்கிறவர்களாய், அதை நாங்கள் சுமக்கிறவர்களாய், அதற்கு தகுதியானவர்களாய் எங்களை தகுதிப்படுத்தணும். நீங்க கொடுக்க போகிற ஆசீர்வாதங்கள், நீங்க கொடுக்க போற ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ் ஆண்டவரே, அதற்கு தகுதியானவர்களாய் நாங்கள் இருக்க நீர் எங்களுக்கு பலன் தாருங்க. இன்னைக்கு ஜபத்துக்கு வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நீர் உங்களை பலப்படுத்துங்க. உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவங்களோட கொடுங்க இருங்க ஆண்டவர். வந்திருக்க ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவங்கள் தேவைகளை நீர் சந்திக்கணும். நாங்க இன்னைக்கு கேட்டது போல இந்த 5 பாயிண்டையும் படி நாங்க நடக்க நீர் எங்களுக்கு கிருபை தாருங்க. உங்களை நாங்க முன்வைத்து நடக்கணும். பரிசுத்தமான வாழ்க்கையில நடக்கும். மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களா இருக்கும். விசுவாசிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழணும். காத்திருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழணும். இப்படியா இருக்க நீர் எங்களுக்கு தாங்க. நீங்க எங்களை பலப்படுத்துங்க. இதற்கு தகுதிப்படுத்துங்க. நீர் எங்களோடு கூட இருங்க. நீர் எங்களை பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ ஷில்பா.